சில மனுஷருடைய உதவியை நம்பி நீங்க காத்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்ற நானே செய்வேன். சில நேரத்தில் நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே எனக்கு எந்த மனுஷரும் இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஏன்? இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க, இன்னைக்கு ஒரு 10,000 கொடுத்துருவாங்க. இன்னைக்கு ஒரு 10,000 கொடுத்துட்டு நாளைக்கு உங்க பிள்ளைங்க ஒரு பெரிய ஸ்தானத்துல இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வந்து நான் மட்டும் இல்லைனா இது எங்க இருந்திருக்கும், என்னால தான். அவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன், கனத்திருடர்கள். நீங்க 10,000 கொடுத்து அந்த பிள்ளை படிக்கலாம், இன்னைக்கு அந்த உயர்வான பதவிக்கு போயிருக்குமா? போயிருக்காது. ஆனா இந்த கனத்தை திருடுற மனுஷங்க எப்படி தெரியுமா? தான் கொடுத்ததை சொல்லி தன்னால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, நாளைக்கு கர்த்தருடைய மொத்த கனத்தையே திருடிடுவாங்க. அந்த பிள்ளை போய் கர்த்தர் எனக்கு இதை செய்தார்னு சொல்லும் போது, கர்த்தர் எங்க செஞ்சாரு, நான் தானே 10,000 கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி உடனே ஆண்டவருடைய கணத்தை திருடிடுவாங்க. அதனால நான் சில நேரத்தில் இப்படி ஜெபிச்சிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு யாருமே உதவி செய்யக்கூடாது இந்த இடத்துல. ஏன் தெரியுமா? நீர் சர்வ வல்லமை உள்ளவர் இல்ல, நீர் எல்ஷடாய் இல்ல, நீரே செய்வின்னு சொன்னீர் இல்லப்பா. ஹல்லேலூயா.